Good morning, students. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் quadratic equations. Exercise 4.2. First sum. Find the roots of the following quadratic equations by factorization method. First sum. X square minus 3x minus 10 equals to 0. இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு? quadratic equation ax square plus bx plus c equal to 0. அந்த ஃபார்மேட்ல இருக்கு. இந்த ஈக்குவேஷன்ல a equals to இங்க ஒண்ணுமே இல்லை x square coefficient அப்படின்னா 1 போட்டுக்கணும். a equal to 1, b equals to minus 3, c equals to minus 10. First step a-வையும் c-யும் அப்ளை பண்ணிக்கணும். 1 into minus 10 equals to minus 10. இப்போ 10ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கு? 2, 5 இருக்கு. இங்கே minus 3 வந்து ரெண்டு டேர்மா ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்க போறோம். இப்போ 5 2s are 10. அதே மாதிரி 5 minus 2ங்கிறது 3 ஆயிடும். ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணணும்? 5 2 போட்டுக்கலாம். ஆனா இங்க என்ன இருக்கு? மைனஸ் சைன் இருக்கு. அப்ப பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் போடணும். minus 5 into 2 equals to minus 10. minus 5 plus 2 equals to minus 3. இந்த equation எப்படி எழுதிக்கலாம்? x square minus 5x plus 2x minus 10 equals to 0 ன்னு எழுதிக்கிறோம். அதாவது மைனஸ் 3 வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறோம். minus 5 plus 2ன்னு ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதிக்கிறோம். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் காமனா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இதுல என்ன காமன் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? சூப்பரா போடுறோம் நம்ம. x into x minus 5. இதே x minus 5 ஃபேக்டரை இந்த இடத்துல நம்ம எழுதிட்டுலாம். நமக்கு ஈஸியா நான் போடுறேன். ஓகேவா? ஏன்னா அப்படின்னு சொல்றேன். இங்க பிளஸ் இருக்கு, இங்க பிளஸ் போட்டுக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு டேர்ம்லையும் காமனா என்ன இருக்கு? 2 இருக்கு இல்லையா? அப்போ 2 நம்ம வெளியில போட்டுடணும். இப்போ 2 into x என்ன? 2x. இங்க என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு, இங்கேயும் பிளஸ் இருக்கு. அப்புறம் 2 into minus 5 என்ன? minus 10. ஓகேவா? இப்போ ஏ அப்படி நம்ம எழுதினோம்னா எப்போதுமே ஈக்குவேஷன்ல இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதான் இங்க இருக்கிற ஃபேக்டர் என்ன எழுதுறோமோ அது இங்கே எழுதிக்கலாம். நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஈஸியா நான் சொல்லித்தரேன் இது. இப்போ என்னன்னா இது எக்ஸ் மைனஸ் 5ம் எக்ஸ் மைனஸ் 5ம் காமனா இருக்கு. அதனால அதை வெளியில் எடுத்துடலாம். x minus 5 equals to 0 and x plus 2 equals to 0. அப்போ x equal to இந்த சைடு போயிடும் 5. அப்போ 5 ஆயிடும். ஓகேவா? இந்த பக்கம் x equals to minus 2. This is the roots of the quadratic equation. Second subdivision 2x square plus x minus 6 equal to 0. இப்போ ஏங்கிறது 2, b equal to இங்க 1ன்னு அர்த்தம். 1 into x தான் x. 1, c equal to minus 6. இப்போ AC பார்க்கலாம். AC equals to 2 into minus 6 equals to minus 12. 12ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்துக்கலாம். 4 இருக்கு, 3 இருக்கு. இப்போ 4 minus 3ங்கிறது 1. 4 into 3ங்கிறது 12. அப்படி வச்சுக்கணும். இப்போ 4ஆ இங்க 3ஆ? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? பிளஸ் இருக்கு இங்க. அதனால பெரிய நம்பர் எப்போதும் பிளஸ்ஸா தான் இருக்கணும். 4 minus 3. 4 into minus 3 minus 12. 4 minus 3 equals to plus 1. இது நம்ம இந்த இடத்துல கொண்டு வரோம். 2x square. அப்புறம் என்ன இருக்கு? plus 4x minus 3x minus 6 equals to 0. இந்த 1x வந்து ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்ணிருக்கோம். 4 minus 3ன்னு ஸ்பிளிட் அப் பண்ணிருக்கோம். இந்த ரெண்டுத்துல என்ன காமன்? இதுல ரெண்டுத்துல என்ன காமன் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? 2x இருக்கு. பேலன்ஸ் என்ன இருக்கும்? அதுல நீங்களே சொல்லுங்க. x இருக்கும் பிளஸ் 2 இருக்கும். ஓகேவா? இப்போ 2x into x 2x square. 2x into 2 plus 4. இதே எடுத்து இந்த பக்கமும் நம்ம எழுதிக்கலான்னு நான் போன இதுலேயே சம்லேயே சொல்லிட்டேன். ஈக்குவல் டு 0. ஈஸியாக நம்ம சொல்லித்தரோம் நம்ம. ஓகேவா? இந்த இடத்துல என்ன இருக்கு? சைனு மைனஸ் இருக்கு. அதை இங்கே போட்டுக்கணும். இந்த ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்கு? 3 இருக்கா? 3யை போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ minus 3x. இங்கேயும் minus 3x. minus into plus minus. அப்புறம் 3 into 2 6. ஸோ 2x minus 3ன்றது ஒரு ஃபேக்டர். x plus 2ங்கிறது ஒரு லீனியர் ஃபேக்டர். ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ 2x minus 3 equal to 0. அதே மாதிரி x plus 2 equals to 0. அப்போ 2x equal to 3. minus 3 இந்த சைடு போயிட்டுனா ப்ளஸ் ஆகிடும். x equal to 3/2. ரொம்ப சிம்பிளான சம்ஸ் இதெல்லாமே. ரொம்ப ஈஸியான சம்ஸ். x equal to minus 2. தேர்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம்.
root 2x square plus 7x plus 5 root 2 equals to 0. First, x square ஓட coefficient root 2 into last term 5 root 2. ரெண்டுத்தையும் multiply பண்ணிக்கணும். root 2 into root 2, 2 into 5 equals to 10. 10 ப்ராடக்டை நம்ம வச்சுக்கிறோம். 10ஓட ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். 10ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னா 5 into 2. இங்கே என்ன இருக்கு? மிடில் டேர்ம் 7 இருக்கு. 7 இங்கே போட்டுக்கணும். இப்போ 5 2s are 10 இல்லையா? இப்போ 5 plus 2 10 ஆயிடும். ஸோ இதை நம்ம ஸ்பிட் அப் பண்ணிக்கணும். எப்படி ஸ்பிட் அப் பண்ணிக்கலாம்? root 2x square plus இந்த முதல்ல எழுதிக்கலாம். 2x முதல்ல நம்ம எழுதிக்கலாம். ஏன் அப்படி எழுதிக்கிறோம்னா அப்பதான் நமக்கு ஈஸியா நம்ம ரெண்டுத்தையும் காமன் ஃபேக்டர்ஸ் எடுக்க முடியும். அதனால 2x முதல்ல போட்டுக்கலாம். 2x plus 5x. இந்த 7x இப்படி ஸ்பிட் அப் பண்ணியிருக்கோம். 2x plus 5x-ன்னு ஸ்பிட் அப் பண்ணியிருக்கோம். பிளஸ் 5 root 2 equals to 0. ஓகேவா? இந்த சம் ரொம்ப முக்கியமான சம். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 2x இருக்கு இல்லையா? இந்த ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் எடுக்கிறோம். இதுலேயே காமனாக எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது 2x நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2x equal to root 2 into root 2x-ன்னு எழுதிக்கலாமா? அதாவது root 2 into root 2ங்கிறது 2. இந்த x இருக்கு. அந்த மாதிரி நம்ம இந்த டேர்மை நம்ம ஸ்பிட் அப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியறதுக்காக இன்னொரு லைன் எழுதுறேன். root 2x square plus root 2x into root 2 அப்படின்னு எழுதிக்கலாம். plus 5x plus 5 root 2 equals to 0. இப்போ இந்த இடத்துக்கு காமனாக என்ன இருக்கு? root 2x இருக்கு. இப்போ root 2x into x இருக்கு இதுல உள்ளுக்குள்ள பிளஸ் இது எடுத்துட்டோம் நம்ம வெளியில. அப்ப மீதி என்ன இருக்கு? root 2 இருக்கு. இந்த root 2 அப்படியே விடக்கூடாது, போட்டுடணும், இல்லைன்னா தப்பாயிடும் சம்மு. ஓகேவா? இப்போ root 2x into xங்கிறது root 2x square. root 2x into root 2ங்கிறது root 2x into root 2. ஓகேவா? இங்க என்ன பண்ணிருக்கோம்? பிளஸ் இருக்கு, பிளஸ் போட்டுக்கோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த x plus root 2-வை இந்த சைடு எழுதிக்கணும். ஈஸி மெத்தட் இதுதான். ஈக்குவல்ஸ் டு 0ன்னு போட்டோம். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் காமனா என்ன இருக்கு? 5 இருக்கா? இதுலேயும் 5 இருக்கு, இதுலேயும் 5 இருக்கு. அப்போ இந்த இடத்துல போட்டுடணும். ஓகேவா? அப்போ பிளஸ் 5x 5 into root 2 plus 5 root 2. ஓகேவா? சரியா வந்துடுது. ஓகேவா? இப்போ காமனா இது ரெண்டுத்துலையும் காமனா என்ன இருக்கு? x plus root 2 இருக்கு. அப்போ x plus root 2 into root 2x plus 5 equals to 0. அப்போ x plus root 2 equals to 0 and root 2x plus 5 equals to 0. அப்போ x equal to root இந்த சைடு போயிட்டுனா minus root 2 ஆயிடும். இப்போ root 2x equals to minus 5. x equal to minus 5 divided by root 2. ஓகேவா? Fourth sum பாருங்க. 2x square minus x plus 1 by 8 equal to 0. இந்த இடத்துல என்ன இருக்கு? fraction இருக்கு. அதை நம்ம எடுத்துடணும். அது எப்படி எடுக்கணும்னா அதே கீழே என்ன நம்பர் இருக்கு? டினாமினேட்டர்ல 8 இருக்கு. அதால இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாவே மல்டிப்ளை பண்ணிடணும். 8 into 2x square minus x plus 1 by 8 equals to 0. இப்போ 8 2s are 16x square minus 8x plus 8 into 1 by 8 equals to 0. இந்த 8 8 கேன்சல் ஆயிடும். அப்போ 16x square minus 8x. இங்க வந்து 1 இருக்கு. 1 போடாம தப்பு பண்ணக்கூடாது. ஓகேவா? 1 போடணும், கட்டாயம் போடணும், இல்லைன்னா இந்த ஈக்குவேஷனே தப்பாயிடும். பிளஸ் 1 ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ 16ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 16 into 1 ஈக்குவல்ஸ் டு 16. 16 ஃபேக்டர் பார்க்கணும். 4 4s are 16 இல்லையா? அப்போ இங்க ஒரு 4 போடலாம், இங்கேயும் 4 போடலாம். இங்க மிடில் டேர்ம் என்ன இருக்கு? -8 இருக்கு. ஓகே, இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கவே கூடாது. இங்க என்ன கரண்டா இருக்கோ அந்த ஈக்குவேஷன் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னா இங்க மிடில் டேர்ம் -8. -8ன்றது -4 -4. அதே மாதிரி -4 into -4 16. minus into minus plus 4 into 4 16. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம வேற மாதிரி எழுத போறோம். எப்படி எழுத போறோம் உங்களுக்கே தெரியுமே, சொல்லுங்க பார்க்கலாம். 16x square minus 4x minus 4x plus 1 equals to 0 அப்படின்னு நம்ம மாற்றி எழுதிருக்கோம். அதாவது இந்த -8 ரெண்டா ஸ்ப்ளிட் அப் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? அடுத்தது காமன் என்ன இருக்குன்னு பார்த்து நம்ம எழுதிடணும். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கு என்ன காமனா இருக்கு, இது ரெண்டுத்துல என்ன காமனா இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். இது ரெண்டுத்துல காமனா என்ன இருக்கு? 4x.
முதல்ல எழுதியாச்சா? பேலன்ஸ் என்ன இருக்கும்? 4x. 4 into 4 16, x into x x square. இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கணும். அப்புறம் இங்க என்ன இருக்கு? 4x ஏதாவது மல்டிப்ளை பண்ணா 4x வரும், 1ஆல பண்ணா. இது மட்டும் நீங்க ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். கன்ஃபியூஷன் ஆகும். இங்க என்ன போடணும் இங்க என்ன போடணும் நமக்கு புரியாது. அப்ப என்னன்னா இந்த நம்பர் இங்க வந்துச்சுன்னா இங்க 1 கட்டாயம் போடணும், இல்லைன்னா இந்த ஈக்குவேஷன் தப்பா போயிடும். ஓகேவா? அடுத்தது இங்கேயும் 4x minus 1 முதல்ல எழுதிக்கோங்க, ஈக்குவல்ஸ் டு 0. ஈஸியா நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ இங்க என்ன சைன் இருக்கு? இதுல இந்த ரெண்டுத்துலயும் இங்க மைனஸ் இருக்கா? ஓகே. இங்க காமனா ஏதாவது இருக்கா நம்பர்? ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன பண்ணுது? அப்படியே விட்டுருதா? விடக்கூடாது. என்ன பண்ணணும்? இங்க 1 போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ 1 into 4x 4x minus 1 into minus 1 plus 1 equals to 0 ஆயிடும். மறக்காம இங்க என்ன போடுறதுன்னு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இந்த ரெண்டு டேர்முக்கு காமனா ஒண்ணுமே இல்லைன்னா 1 போட்டுடணும். ஓகேவா? இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆச்சு? 4x minus 1 into 4x minus 1 equals to 0 ஆயிடுது. ரெண்டுமே ஒரே இதுவா இருக்கு. அப்போ 4x minus 1 equals to 0, 4x minus 1 equal to 0. So 4x equal to 1, x equal to 1 by 4. 4x equal to 1, x equal to 1 by 4. Fifth division பார்க்குறோம். 100x square minus 20x plus 1 equal to 0. First 100யும் 1யும் மல்டிப்ளை பண்ணோம், 100 வரும். 100 ரெண்டு நம்பரால் மல்டிப்ளை பண்ணனா 0 வரணும். அதாவது 10 into 10 equal to 100. அதே மாதிரி இங்க -20 இருக்கு. -10 போட்டா -20 ஆயிடும். This equation can be written as 100x square minus 10x plus 1 equals to 0. இந்த இடத்துக்கு காமனா என்ன இருக்குன்னு பார்க்கணும். இந்த ரெண்டுத்துலயும் காமனா என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்க. இப்போ 10x இருக்கா? 100 இது ரெண்டுத்துலயும் பேலன்ஸ் என்ன இருக்கும்? 10x இருக்கும். இங்க -1 கட்டாயம் போடணும். 10x into 10x 100x square. 10x into -1 minus 10x. இது ரொம்ப முக்கியமான பார்ட்டு, கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இங்க எப்போதும் இந்த ரெண்டுலயும் காமனா எதை எடுத்தோம்னா இதே நம்பர் இங்க போடுறோம்னா கட்டாயம் 1 போட்டு ஆகணும், இல்லைன்னா கணக்கு தப்பா போயிடும். இதே 10x minus 1 இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஈக்குவல்ஸ் டு 0 எழுதியாச்சு. இப்போ இங்க என்ன சைன் இருக்கு? மைனஸ் போட்டோமா? இப்போ -1 into 10x minus 10x -1 into -1 plus 1. 10x minus 1 equals into 10x minus 1 equals to 0. இப்போ 10x equal to 1, அதே மாதிரி 10x equal to 1ன்னு இதுக்கும் வரும். இதுலயும் 10x equal to 1. இப்போ xங்கிறது 1/10 இருக்கும். இங்கேயும் xங்கிறது 1/10.